வெல்கம் பேக் டு சேனல். நம்ம எஸ்கேனோடைய லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்ன வெளிவந்திருக்கு அப்படிமா தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இல்லை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அப்படின்னு நம்ம எஸ்கேனை இப்போ மதராசி இதோடைய ஷூட்டிங்கில் இருக்கார் அப்படி மாதிரி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இதோடைய ஷூட்டிங் அப்படின்றது முடிய போகுது அப்படின்னு சொல்லி இப்போ இதோடைய ஷூட்டிங் ஸ்பாட் வந்து ஒரு ஃபோட்டோ அப்படின்றது நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதில் இதோடைய இறுதி கட்டத்தை நெருங்கிட்டோம் அப்படி மாதிரி சொல்லி ஒரு நியூ ஃபோட்டோ. ஸோ கண்டிப்பாக இதோடைய ஷூட்டிங் அப்படின்னு கொடியில் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகிரும். இது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்கேனோடைய நியூ லுக் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு லுக் அப்படின்னு கண்டிப்பாக மதராசியில் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம எஸ்கேனை இப்போ மதராசி இதோடைய ஷூட்டிங்லாம் இருக்கார் அப்படின்னால இந்த ஒரு லுக் அப்படின்றது மதராசியில் இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி பராசக்தி இதோடைய ஷூட்டிங் அப்படின்றது நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் தொடர்ந்து இப்போ நம்ம எஸ்கேனோடைய மாவீரன் இந்த ஒரு படம் ஜப்பானில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிமா சொல்லியிருந்தோம். அதுவும் ஜூலை 11. ஸோ நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் அப்படின்றது மாவீரன் படமே இப்போது ஜப்பானில் ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அங்கே எந்த அளவுக்குமான ரெஸ்பான்ஸ்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் SK24 இந்த ஒரு படத்துக்கு மியூசிக் யார் அப்படின்னு நம்ம ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னோம்னு நினைக்கிறேன். சாய் அபியங்கர் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ SK24க்கு சாய் அபியங்கர் தான் மியூசிக் பண்ண போகிறாரு. ஸோ அவருடைய மியூசிக் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தொடர்ந்து நம்ம எஸ்கேனோடைய SK26 27 அப்படிமா தெரியல. பட் இப்போ புஷ்கர் காயத்ரி அவங்ககிட்ட ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அவங்க நம்ம எஸ்கேனா கிட்ட ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஸ்டோரி எந்த மாதிரி இருக்கும் அப்படி மாதிரி கேட்டதுக்கு ஒரு யூனிக்கான ஸ்டோரி தான். கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்டோரி அதாவது நம்ம எஸ்கேனாக இந்த ஒரு ஸ்டோரி பிடிச்சி இந்த ஒரு படம் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து இந்த ஒரு படம் வந்து வெளிவர எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டும் செம்மையாக எக்ஸைட் ஆகும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி வெளிவந்திருக்க லேட்டஸ்ட் அப்டேட் அப்படிங்கிறது அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்மளுக்கு மதராசியோடைய ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கான அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு தான் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மதராசி படத்தை பற்றி இன்னும் நிறைய அப்டேட்ஸை பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மந்திராமிலோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.